அப்படி பேசுறதுக்கு மிக முக்கியமான காரணம், நான் ரொம்ப ரொம்ப ப்ரோஆக்டிவாக இதில் போய் நான் கலந்துக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டு பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, பொதுவாகவே எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், இந்த சினிமாவில் இருக்கிற என்னுடைய சர்க்கிள்ஸ் எல்லாமே என்னென்னா, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருங்கிட்டோமோங்கிற ஒரு ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. என்னென்னா, ஒரு நான் ஏஜாக சொல்லும்பொழுது ஒரு 30 to 50 இந்த வயது உள்ளவர்களோட தான் நான் ரொம்ப அதிகமாக நம்ம இலக்கியம் குறித்து பேசுகிறோம், சினிமா குறித்து பேசுகிறோம், அப்புறம் வந்து அரசியல் குறித்து பேசுகிறோம். இவங்களோட தான் நிறைய உரையாட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்குது. இவர்களுடைய சிந்தனையோடு தான் நான் தொடர்ந்து என்னை நான் புதுப்பிச்சுட்டே இருக்கிறேன். ஆனால் நம்ம ரொம்ப யோசித்து பார்க்கும்போது இந்த 15 to 24 வயசில் இருக்கிற பசங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னவாக இருக்குது, அவங்களுடைய சிந்தனை என்னவாக இருக்குது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்னவாக இருக்குது, அவங்க ட்ரெஸ்ஸிங் என்னவாக இருக்குது, லைக் அது வந்து நமக்கு தெரியவே கிடையாது. இப்போ ஒரு படம் நம்மளுக்கு வந்து என்னன்னா, இந்த படம் திடீர்னு இவ்வளோ ஓடுது, திடீர்னு ஒரு வீடியோ நமக்கான பிடிக்கவே பிடிக்கும் அந்த வீடியோ. ஆனால் அந்த வீடியோ பார்த்தா பல லட்சக்கணக்கில் வியூஸ் இருக்குது. யார் பார்க்குறா, என்ன எது நடக்கும்போது தான் அப்போ நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை நம்ம வந்து கவனிக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாணவர்களோடு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு தொடர்ந்து போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்து இருந்தது. ஸோ இப்போ இங்கே நான் லாஸ்ட் இயர் வந்தபோது நிறைய அரசு கல்லூரி மாணவர்கள் இருந்தாங்க. ஸோ அவங்களோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கும் வரணுங்கிற ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்தது. ஏன்னா சின்ன அந்த கட்டி வந்து எனக்கு ஒரு மாதிரி வீங்கிருச்சு. பட் ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் ஹியர் டு டிஸ்கஸ் அண்ட் டாக் அபவுட் ஒரு யங்ஸ்டர்ஸோட பேசணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இலக்கிய பிரதியிலேருந்து சினிமா அப்படின்னு ஏற்கனவே ஒரு முறை நான் வந்து இது குறித்து கொஞ்சம் விரிவாக பேசியிருக்கிறேன். அது ஸ்ருதி டிவிலே கூட இருக்குது, நீங்கள் அந்த வாய்ப்பு இருக்கும்போது பாருங்கள். எனக்கு இந்த டாபிக் கொடுத்தோன்னு திரும்ப எனக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் தோணுச்சு. ஏன் வந்து இலக்கிய பிரதியிலேருந்து சினிமா, ஏன் வந்து கவிதையிலேருந்து சினிமா, ஏன் சிறுகதையிலேருந்து சினிமா, ஏன் வந்து இப்படிலேருந்து இப்படி போயிட்டே இருக்குது, இப்படி கொஞ்சம் ரிவர்ஸில் அதை பண்ண முடியுமா? ஒரு சினிமாவிலேருந்து யாராவது நாவல் எழுத முடியுமா? ஒரு சினிமாவிலேருந்து யாராவது ஒரு சிறுகதை எழுத முடியுமா? ஒரு சினிமாவை பற்றி யாராவது அதை பற்றி கவிதை எழுத முடியுமா அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது ஏன் அது நிகழலன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வரும்பொழுது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஒரு படைப்புக்குமே அதனுடைய உச்சபட்சமான சாத்தியங்களுடைய ஒரு வடிவம் ஒன்று இருக்கும். சினிமா என்பது மிக தாமதமாக மக்கள்கிட்ட உருவாகி, ஆனால் எல்லா விதமான சாத்தியங்களையும் உள்ளடக்கிய ஒரு கலை வடிவமாக சினிமா போய் நின்றுச்சு. சினிமாக்குள்ளே இசை இருக்குது, சினிமாக்குள்ளே ஓவியம் இருக்குது, சினிமாக்குள்ளே நாடகம் இருக்குது, சினிமாக்குள்ளே நிகழ்த்துக்கலை இருக்குது. நீங்கள் என்ன விதமான ஒரு வடிவத்தை எடுத்தாலும் சினிமா அதை உட்கிரகித்து கொண்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பகாசுரன் போல் சினிமா இன்றைக்கி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அதனுடைய உள்ளொடுங்கிய எல்லாத்தையும் உள்வாங்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் காரணம். அதனால் நம்ம வந்து சினிமாவிலேருந்து எதையும் பிரித்து நம்மளால் எடுக்கவே முடியல. அப்போ என்ன பண்ணுறோம், மற்ற இடத்துல இருந்து சினிமாவை நம்ம வந்து கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்குறோம். அப்போ வந்து இன்றைக்கி முன்பெப்பதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கே வந்து ஒரு இலக்கிய பிரதியிலேருந்து நம்ம வந்து சினிமாவை போய் பார்க்கலாமா, இல்லை சினிமாவை எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலம் ஏன் இன்றைக்கி ரொம்ப நெருக்கமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் ஏன் இன்றைக்கின்னு சொல்கிறேன்னா, ஒரு கான்டெம்பரரியான ஒரு தாட்குள்ளே வச்சு இதை பேசணும்னு நினைக்கிறேன். சினிமா என்கிற ஒரு ஃபார்ம் உருவாகி 100-150 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது உருவான ப்ரைம் டைமில் ஆரம்ப காலகட்டங்கள்லேயே அதனுடைய எல்லா சாத்தியங்களையும் மாஸ்டர்ஸ் உருவாக்கிட்டாங்களான்னு தான் எனக்கு தோணுது. அது லிட்ரேச்சராக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதனுடைய ஜாம்பவான்களை பற்றி நம்ம பேசும்பொழுது உடனே நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி போய்டும். உடனே குரோசவான்னு சொல்லுவோம், ஓவியத்தில் வந்து ஒரு மாஸ்டரை சொல்லுவோம், இசையில் ஒரு மாஸ்டரை சொல்லுவோம். எல்லாருமே ஏன் வந்து அவ்வளோ பின்னாடி ஏன் நம்ம பேசுகிறோம்? ஏன் வந்து சமகாலத்தில் இருக்கிற எந்த கிரியேட்டரையும் நம்ம வந்து பேசவே மாட்டோம்? அப்போ இந்த ஒரு கலையுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டிஸை, எக்ஸ்ட்ரீம் க்ரியேட்டிவிட்டியை வந்து ரொம்ப ஆரம்பத்தில் எல்லாம் பண்ணிட்டாங்களா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்குதுல்ல. இப்போ நீங்கள் லிட்ரேச்சரை பற்றி பேசினா உடனே டால்ஸ்டாய், தஸ்தவஸ்கி, நம்ம வந்து ஆண்டன் சகா அது இதுன்னு சொல்கிறாங்க. மியூசிக்குன்னு சொன்ன உடனே சொல்கிறாங்க, சில பேரை சொல்கிறாங்க, ஓவியத்தில் சொல்கிறாங்க, சினிமாவில் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது ஒரு படைப்பு அதனுடைய வடிவம் நிலை பெறும்பொழுதே அதனுடைய எல்லா விதமான சாத்தியங்களையும் கிரியேட் பண்ணிடுறாங்க. அப்போ அதில் ஒரு நீர்த்து போன தன்மை வந்து உருவாக ஆரம்பிக்குது. அப்போ நீர்த்து போன தன்மையை வந்து மீண்டும் அதில் ஒருத்தவங்க யாரால் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா, புதிய குரல்கள், புதிய அரசியல் பார்வை, புதிய தத்துவம் வந்து தான் அதன் மீது நிலை பெற்று அது ஒரு புதிய ஃபார்மாக மாறும். சினிமாவில் துரதிருஷ்டவசமாக என்ன ஆயிடுச்சுன்னா, கோட்பாடுகளும் தத்துவங்களும் அரசியலும் அது உள்ளே கொண்டு வரும்பொழுது அது வந்து வணிகம் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்குது. ஒரு இசைக்கும், ஒரு ஓவியத்துக்கும், ஒரு சிற்பத்துக்கும், ஒரு கூத்துக்கும் மிகப்பெரிய பொருளாதார செலவு தேவை கிடையாது. ஆனால் சினிமாவுக்கு வந்து
நீங்கள் என்ன தான் எல்லாத்தையும் சொன்னாலும் சுவாரஸ்யமாக இருக்கணும். அப்போ சுவாரஸ்யம்ன்ற இடம் எங்கே வருதுன்னா, நிறையா பேர் அதை பார்க்கணும், நிறையா பேர் பார்த்தா அது ஒரு வருமானம் கிடைக்குங்கிற இடத்துல அது வரும்போது என்ன ஆகுதுன்னா, அது டைலூட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுது, பெரும்பான்மை மக்கள் ரசிக்கக்கூடிய உணர்வுகளை உள்ளடக்கிய படங்கள் வர ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு தாய்மை அப்படிங்கிற உணர்வு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். துரோகம், ஏன்னா ஒருத்தர் ஃப்ரெண்டு நினச்சிருப்பான், அவனே நான் வந்து துரோகம் பண்ணிட்டான், இப்படிங்கிற துரோகம் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ஒரு மனிதனுடைய எழுச்சி வளர்ச்சின்னு இருக்குதுல்ல, இதுக்குள்ளேயே சினிமா வந்து ரொம்ப நாளமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நம்ம ஒவ்வொரு காலகட்டங்களாக நம்ம இதை வந்து நம்ம பிரிச்சே பார்க்க முடியும். எப்படி பிரித்து பார்க்க முடியும்னா, இப்போ சினிமாங்கிற ஒரு ஆர்ட் ஃபார்ம் தோன்றிய காலகட்டங்களில் வந்து எந்த விதமான படங்கள் எடுக்கப்பட்டதுன்னு யோசித்து பார்க்கும்பொழுது நான் யோசித்து பார்க்கும்பொழுது புராணங்கள் இதிகாசங்கள்லேருந்து கதாபாத்திரங்கள் வர ஆரம்பித்தாங்க. சினிமா உருவான காலகட்டத்தில் புராணங்கள் இதிகாசத்துலேருந்து கதாபாத்திரங்கள் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது லட்சியவாத கதாபாத்திரங்களாக மாற ஆரம்பித்தாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு தான் குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு நோக்கமாக இருக்கும். இல்லாட்டி வந்து ஒரு 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 லைக் என்ன மாதிரி சொல்கிறது, அவனுக்குள்ள ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியம் வந்து குடும்பம் சார்ந்ததாக இருக்கும். நீங்கள் சிவாஜி எம்ஜிஆருடைய படங்கள் புராண இதிகாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 70s வந்து இந்த மாதிரி 60s இந்த மாதிரி படங்கள் தான் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே நகர்த்தி வந்து பார்த்தோன்னா, இந்த அரசியல் நிலை பெற்றதுக்கப்புறம் முதலாளித்துவம் வந்து ஒரு மாதிரி எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகுது. அரசியல்வாதிகள்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு முதலாளித்துவம் வந்து ஒரு இடத்துல நிலை கொள்ளும் பொழுது அதற்கு எதிர்க்கிற கேள்வி கேட்குற படங்களாக நிறையா வந்தது. சட்டம் ஒரு இருட்டறை, சட்டம் விளையாட்டு, சிவப்பு மல்லி, கண் சிவந்தால் மண் சிவக்கும், ஒரு பீரியடில் முழுக்க அந்த மாதிரி படங்களாகவே வந்துகிட்டே இருந்தது. பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரதிபலிப்பு தான், சமூகத்துடைய பிரதிபலிப்பாக தான் இருந்தது. அப்படி அதிலிருந்து விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுனா, இந்த இடைநிலை சமூகங்கள் வந்து ஊரில் நிலை பெற ஆரம்பிக்கிறாங்க. நிலை பெறுந்து அவங்களுக்கு ஒரு லெகசி வர ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த இடைநிலை சமூகங்களை சார்ந்தவர்கள் கிரியேட்டராக வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிரியேட்டராக வர ஆரம்பிக்க என்ன ஆகுதுன்னா, 90களில் வர திரைப்படங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கவுண்டர் வீட்டு பொண்ணு, எங்கள் வீட்டு பொண்ணு, சின்ன கவுண்டர், பெரிய கவுண்டர், சரண் பாண்டியன், இந்த மாதிரி படங்களாகவே வந்துகிட்டே இருக்கும். 90கள் வந்து அப்படியே வரும்போது ஒரு புதிய அலை வந்து உருவான மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த புதிய அலை வந்து என்ன மாதிரியான அலைகள் உருவாச்சுன்னா, அதில் 2 டேரக்டரை வந்து நான் முக்கியமாக சொல்லுவேன். ஒன்று வந்து செல்வராகவனை சொல்லுவேன். ஏன்னா செல்வராகவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கதாநாயகன் அப்படின்ற இருக்கிற பிம்பத்தை வந்து உடைக்கிறார். ஏற்கனவே பாலச்சந்திரன் நாகேஷை வச்சு உடைச்சாலுமே திரும்ப 80களில் மிகப்பெரிய கமர்ஷியல் சினிமாக்குள்ளே போயிட்டு திரும்ப 2000 வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 2006 இந்த மாதிரி டைமில் சென்னை 28ன்னு ஒரு படம் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கதாநாயகனை மட்டும் மையப்படுத்தி இல்லாமல் ஒரு குழுவான ஒரு திரைப்படங்கள் வந்து தமிழ் சூழலில் திரும்பவும் உயிர் வர ஆரம்பிக்கும். அப்போ 2000 to 2010 இப்படிப்பட்ட படங்களாக வந்து வர ஆரம்பிக்குது. அப்புறம் 2010 நான் யோசிச்சு பார்த்தேன், நான் ரீசெண்டாக அதை யோசிச்சு பார்த்தேன். தமிழில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு யதார்த்தவாத திரைப்படம் வந்து எப்போ வந்து யோசிக்கும் போது எனக்கு 2 படம் மேலே போட்டி வந்துட்டே, 3 படம் மேலே ஒரு போட்டி வந்துட்டே இருந்தது. காதலா, பருத்தி வீரனா, விரும்மாண்டியா, காதலா, பருத்தி வீரனா, விரும்மாண்டியா. இந்த 3 படங்கள் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன் யாரா ஃபஸ்ட்டு கோல் அடிச்சதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கமல் தான் அந்த கோல் அடிச்சிருக்காரு. விரும்மாண்டி தான் முதல்ல வந்திருக்குது, அதுக்கப்புறம் காதல் வந்திருக்குது, அதுக்கப்புறம் பருத்தி வீரன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டரில் தான். நீ நல்லா தமிழில் யதார்த்தவாத திரைப்படங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த படத்தை நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது அதில் ஒரு சின்ன மிக யதார்த்தவாதம் இருக்குது. அந்த மக்கள் பேசக்கூடிய வட்டார வழக்கில், அந்த மக்களுடைய உடல் மொழியில், அந்த மக்களுடைய நிலப்பரப்பில் ஒரு சின்ன அந்நியத்தன்மை இன்றைக்கி இருக்குது. தமிழ் இங்கு கிராமம் சார்ந்து எடுக்கப்பட்ட படங்களை பற்றி நம்ம திரும்பி பார்க்க இருக்குது. ஆனால் வந்து இந்த படங்கள் காதலும் விரும்மாண்டியும் பருத்தி வீரனும் வந்து ஒரு திடீர்னு ஒரு புதிய அலையை வந்து உருவாக்குனதுக்கப்புறம் 2010 திரும்ப இன்னொரு யதார்த்தம் மாறுது. அந்த யதார்த்தம் வந்து சென்னைக்குள்ளே தொண்டை மண்டலம் ஒட்டி வரக்கூடிய ஒரு கிரியேட்டர்ஸ் வராங்க. உதாரணத்துக்கு வெற்றிமாறன், ரஞ்சித், இந்த மாதிரி இந்த டீம் வருது. இப்போ நான் சொன்ன இந்த 1940 இந்த 2010 இப்போ 2020 டோட்டலாக வேறு மாதிரியாக மாறிடுச்சு. நிறையா ஒரு மிக்சடுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இத்தனை பெரிய இதுக்குள்ளே நம்ம படங்கள் குறித்து யோசித்து பார்க்கும்பொழுது, ஒன்று அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சமூகம் என்னவாக இருந்திருக்குதோ அந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய, சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய படைப்புகளாக வந்திருக்குது. அப்போ இந்த படைப்புகள்லேருந்து இலக்கியத்தில் இலக்கியத்தில் என்ன மதிப்பு, இலக்கியவாதிகளை சினிமா எந்த அளவுக்கு பயன்படுத்துச்சு அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது, கம்பேரிட்டிவ்லி வங்காளத்தை விடும் கேரளத்தை விடும் தமிழில் வந்து மிக குறைவாக தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏன் வந்து தமிழில் மிக குறைவாக அது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது, தமிழில் மட்டும்தான் ஆல்டர்னேட்டிவ் சினிமா இல்லாட்டி வந்து இந்த கமர்ஷியல் சினிமாங்கிற ஒரு 2 கோடி இல்லாமல் இருக்குது. ஒரு படம் நீங்கள் எடுக்கணும், அந்த படம் இங்கே இருக்கிற அறிவு தரப்பையும் நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்கணும், அந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலாகவும் இருக்கணும் பொழுது இலக்கிய படைப்புகள்லேருந்து அவங்களால வந்து படங்களை வந்து பிரதியாக மாற்ற முடியாத சிக்கலுக்குள்ளே வந்து மாறிட்டாங்க. ஏன்னா வந்து தமிழில் வந்து அப்போ இலக்கிய படைப்புனா எந்த படைப்புகள் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அது இலக்கியமா அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அது நம்ம உரையாடலாம். இப்போ உதாரணம் சுஜாதாவுடைய படைப்புகள் வந்து இங்கே வந்து கொண்டு வந்தாங்க. பிரியாவாக இருக்கட்டும், கரையெல்லாம் செண்பகப்பூவாக இருக்கட்டும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயகாந்தனுடைய படைப்புகள் வந்து கொண்டு வந்து அவரே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படைப்புகள் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் ஏன் தமிழில் வந்து இவ்வளோ குறைவாக வந்து எடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சுவாரஸ்யம் தேவைப்படுது. அதே நேரத்தில் இலக்கிய பிரதி அதனுடைய விஸ்திரணத்தோட திரைப்படமாக்குறதுக்குள்ள சவால்களும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னது தான், அது ரொம்ப ஃபஸ்ட்டாக ரொம்ப கிளாஸாக ரொம்ப கரெக்டாக பண்ணது வந்து எனக்கு திரும்ப தங்கர்பச்சனை வந்து தோணிகிட்டே இருக்கும். தங்கர்பச்சன் வந்து தலைகீழ் விகிதங்கள்ன்ற ஒரு நாவலை தான் வந்து, அந்த படம் பேர் மறந்துட்டேன், சொல்ல மறந்த கதைங்கிற படமாக எடுத்துகிட்டு ரொம்ப ஃபைனஸ்டான ஒரு ஃபார்ம், 2 ஆர்ட் ஃபார்ம். இந்த ஃபார்ம்லேருந்து நீங்கள் இந்த ஃபார்முக்கு மாற்றும் போது என்ன மாதிரியான காம்ப்ரமைசஸ்குள்ளே அந்த படத்தை எடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாஞ்சில் நாடோட நிலம் வேறு, நாஞ்சில் நாடோட மொழி வேறு, அந்த மக்களுடைய வேறு, ஆனால் டோட்டலாக அது வேற ஒரு இடத்துல வந்து நிறுத்துன்னு இருக்குல்ல. இந்த புரிதல் வந்து இன்றைக்கி ஒரு டைரக்டருக்கு முக்கியமாக வேணும். நம்ம வந்து இப்போ இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, நம்ம ஏன் வந்து முதல்ல ஒரு இலக்கிய பிரதிய சினிமாவை ஆக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுன்னா, ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம். ஒரு கதையை படிக்கிறோம், இந்த கதையை படித்தோன்னா இந்த கதையில் ஒரு சினிமா தன்மை இருக்குது அப்படின்னு இன்ஸ்பயர் ஆகிறோம்ல. அப்போ அந்த அதை மட்டும் எடுத்துகிட்டு தான் நம்ம விரிவாக்கமாக மாற்றணும். மற்றபடி ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து ஒரு இலக்கியத்தை வாசிச்சுட்டு இந்த நாவலை ஆக்கினீங்கன்னு வச்சிங்களேன், சினிமா ஒருபோதும் அதை அனுமதிக்காது. மண்டோ வச்சு ஒரு படம் ஆக்சுவலாக எடுத்தாங்க. அந்த படம் ஏன் சரியாக போகலன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பொன்னியின் செல்வன் ஏன் வந்து சரியாக போகலை, ஐ மீன் எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கலாம். மக்களுக்கிடையே ஏற்பட்ட வெற்றியை வந்து உளவியல் ரீதியாக ஆராயப்பட வேண்டியது, அது நான் அதுக்குள்ளே நான் போகல. பொன்னியின் செல்வன் 1, 2 ஏன் நிறைவு தரலன்னா ஸ்டஃபிங் தான். ஸ்டஃப் பண்ணுறது இருக்குல்ல, சுவாரஸ்யமாக அப்படி பண்ணவே கூடாது. என்ன பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன் நான், ஒரு நாவல் ஒரு சிறுகதை பிடிக்குதுன்னா ஏன் நமக்கு பிடிக்குதுங்கிறதுல ஹை இருக்குது. அந்த ஹையை தான் நம்ம வந்து எலாபரேட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. பட் எனக்கு அந்த மாதிரி ரொம்ப இதை நான் படமாக பண்ணணும்னு எனக்கு தோணுன நாவல் வந்து தேவி பாரதியோட நிழலின் தனிமைன்னு ஒரு நாவல் இருக்குது. ஏடா ஒரு மனிதன் வந்து பழியையும் கோபத்தையும் இவ்வளோ கலையமைதியோடு எப்படி ஒருத்தனால சொல்ல முடியும் அப்படின்னு வந்து அதையோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், சும்மா நான் அதை பற்றி நான் எழுதி பார்க்குறேன். ஒன்லைனர் போடும்போது சினிமா கூடிய ஒரு தன்மைக்கு எனக்கு பெரிய சவாலாகுது. அப்போ என்ன நம்ம யோசிச்சோன்னா, அது இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன் என்ன. அப்போ அந்த இன்ஸ்பிரேஷனில் நான் ஒரு கதை எழுதலாம், இல்லை அந்த கதையை இன்னும் அவரோட உரையாடி அந்த கதையை இன்னும் ஒரு திரைக்கதையாக மாற்றலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதல்ல ஒரு எழுத்து பிடிச்சதுன்னா அந்த எழுத்தை இன்னொரு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே போகிறதுக்கு நமக்குள்ளே ஒரு சின்ன கள்ளத்தனம் வரும். அந்த கள்ளத்தனம் கிரெடிட் சம்மந்தப்பட்டது, அந்த கள்ளத்தனம் ஓன் சம்மந்தப்பட்டது. ஒரு நாவல் பிடிச்சிக்க அதை படமாக்க போகிறோம்னா அதில் முதல் செய்ய வேண்டியது அந்த படைப்பாளிகிட்ட முதல்ல அதை போய் நம்ம சொல்லணும். டிஸ்கஷன் அந்த கதை எப்படி வேறு வேறையாக மாறதானப்பா போகுது, எதுக்கு அவசரப்பட்ட அந்த ஆள்கிட்ட சொல்லணும். பொதுவாக சொல்கிறேன், சினிமாவுக்குள்ளே இது நிகழும், வேற அப்படி கிடையாது. அந்த கதையை அவன் வந்து எந்த விதம் ஒரு சினிமாவில் நீங்கள் கதையை கிடைக்கக்கூடிய பணத்தை விட ஒரு ரைட்டருக்கு அந்த வாழ்நாள் முழுக்க அந்த பணம் கிடைக்காது. அப்போ அந்த கதை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சின்ன சிறுகதை நீங்கள் படிக்கிறீங்க, அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம அந்த எழுத்தாளரோட போய் பேசணும். இந்த கதையை எனக்கு சினிமாக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த கதை வந்து அவங்க அதுக்கு, ஏன்னா ஒரு சினிமாக்காரர் கண்டிப்பாக நாவல் படிச்சிருப்பாருன்னெலாம் தெரில, ஆனால் ஒரு எழுத்தாளன் கண்டிப்பாக சினிமா பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சினிமா சென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இது சினிமாக்கான விஷயங்கள் இல்லை, இதை நான் மாற்றித்தரேன், ஒர்க் பண்ணலாப்பான்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக அந்த எழுத்தாளர் அடையாளப்படுவார், அந்த எழுத்தாளருக்கு அவருடைய பெயர் அறியப்படும். அப்போ அந்த கொலாபரேஷனுக்குள்ளே நம்ம முதல்ல போகணும், அவங்களோட சேர்ந்து அந்த கதைக்குள்ளே நம்ம உரையாடணும். அதே நேரத்தில் எழுத்தாளர்கள்கிட்ட இங்கே நிறைய சிக்கல் இருக்குது. அது தீர்ப்பு மாதிரி ஆகிடக்கூடாது. நாவலோ சிறுகதையோ அதை இன்னொருத்தன் வேறு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே மாற்றும் போது அதில் சில மியூச்சுவல் காம்ப்ரமைசஸ்க்குள்ளே வந்து அவங்க அதுக்குள்ளே வரணும். ஏன்னா அது நம்ம வந்து மிக நீண்ட உள்ளுணர்வுகளுக்கு இலக்கியத்தில் இடம் உண்டு, ஆனால் சினிமாவில் இல்லையே. சினிமாவில் நீங்கள் விஷுவலாக தானே அதை வந்து நம்ம பேசியாகணும். அப்போ அதை வந்து நம்ம வந்து இப்போ யாருன்னா எத்தனை பேர் வந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் அடிக்கடி யோசிப்பேன். பேர்னா அந்த இவரை செல்வராஜை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பாரதி ராஜா வந்து அவங்க அந்த படம் அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்து முடித்த உடனே பெரிய தொகையை கொடுத்துட்டு உட்காந்து கதை எழுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவரால் வந்து அந்த கதை உட்காடுறாரு, இது பண்ணுறாரு, அவரால் எதுவும் முடியவே இல்லை. அப்போ அவருக்குள்ள அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனை பற்றி யோசிக்கிறார். அந்த மனிதனுடைய வாழ்க்கை வந்து அவருக்கு பயங்கர இன்ஸ்பயர் ஆகுது. யாருன்னா தஸ்தாவஸ்கின்னு நினைக்கிறேன். தஸ்தாவஸ்கியுடைய வாழ்க்கையில் தஸ்தாவஸ்கி வந்து மிகப்பெரிய கடனுக்கு உள்ளாகிறாரு. அந்த காசை கட்ட வேண்டிய நெருக்கடிக்குள்ள தஸ்தாவஸ்கி வந்து போகிறாரு. அப்போ தஸ்தாவஸ்கிக்கு வந்து மாதம் நான் வந்து எழுதி தரேன், இதை வந்து போட்டுட்டு அந்த காசை அடைச்சிருங்க அப்படிங்கிற ஒரு பேக்கேஜுக்குள்ளே பப்ளிஷரும் அவரும் போகிறாங்க. அப்போ அவருக்கு வந்து அதை டைப் பண்ணுறதுக்கு எழுதி தர்றதுக்கு ஒரு இளம்பெண் வராங்க. அந்த இளம்பெண்ணுக்கும் தஸ்தாவஸ்குமான உரையாடலில் ஒரு ஊடாட்டம் நிகழுது, ஒரு சின்ன அன்பு நிகழுது. இந்த அன்பு இந்த ஊடாட்டத்தை வந்து தலைவன் வந்து யோசிக்கிறாப்புல, ஐசா நாள் எதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து அவர் வந்து
முதல் மரியாதையாக மாற்றுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு பொறி தான் தட்டியிருக்கு. அவங்க லைஃப் வந்து எடுத்தாரான்லாம் கிடையாது, ஒரு பொறி. அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து சினிமாவாக மாற்றணுன்றதான் எனக்கு தோணுது. அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் ஏன் சினிமாவாக மாறும் அப்படின்னா, சினிமாவில் பொறுத்த வரைக்கும் கான்ஃப்ளிக்ட் ரொம்ப முக்கியம். எப்பவுமே சொல்லுவாங்களா, கதை ஆரம்பிக்க ரொம்ப டைம் எடுத்துச்சுப்பா. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, கான்ஃப்ளிக்ட், முரண்கள் தான் சுவாரஸ்யத்தை உருவாக்கும். ஆனால் இலக்கியத்தில் இந்த முரண்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம்லாம் கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது. அவர் ரொம்ப நிதானமாக தான் ஒரு கதையை சொல்லும். சில டைமில் சொல்லாமல் கூட அது போகும். ஒரு கதை ரொம்ப தீர்மானகரமான கதையை சொல்கிறதுங்கிறது இலக்கியத்துக்கு எந்த அளவுக்கு உகந்தமான போக்குன்றது எனக்கு தெரில. அது வந்து அது ஏன்னா அதில் நிறைய ஃபார்ம் இருக்குது. ஆனால் சினிமா, அதான் நான் சொல்கிறேன், சினிமாக்குள்ளே ஏன் இவ்வளோ கவனமாக பேசுகிறோம், ஏன் இலக்கியத்திலிருந்து சினிமாக்குள்ளே எடுக்கிறதுல இவ்வளோ கவனமாக பேசுகிறோம் அப்படின்னா, அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்க மெயின்டைன் பண்ணணும். அதில் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அவனை விட்டு தான் கதை வந்து நகரணும். அப்புறம் அவன் வந்து ஒருத்தன் அடிச்சிட்டான், இல்லை ப்ரொட்டாகனிஸ்ட்டை ஒருத்தன் அடிச்சிட்டான்னா கண்டிப்பாக திரும்ப ப்ரொட்டாகனிஸ்ட் அவனை அடிச்சு ஆகணும் கதைக்குள்ளே. அப்போ இந்த மாதிரியான அம்சங்களை வந்து எப்படி வந்து கொண்டு வருவீங்க? இப்போ கோபிகிருஷ்ணனுடைய படைப்புகளை நான் யோசிச்சுனே இருப்பேன். கோபிகிருஷ்ணனோட படைப்புகளை வந்து சினிமாவாக்கினா எப்படி இருக்கும்? இப்போ அவருடைய வாழ்க்கையை வந்து அவருடைய பேட்டி ஒன்று நான் படிச்சிருக்கேன். நான் சமீபத்தில் படித்து அப்படியே எந்நேரமே கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி ஊற்றுது. என்னடா ஒரு மனுஷன் இவ்வளோ அலக்கழிப்போட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறானே. கோபிகிருஷ்ணனோட வாழ்க்கை இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? சின்னப்பா அவங்களுக்கு தெரியும், பட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இவ்வளோ ஏற்ற இறக்கவங்களோட, இவ்வளோ இன்னசென்ட்டோட, இவ்வளோ ஒரு ஊடாட்டம் ஒன்று அலக்கழிப்போட ஒரு மனிதன் வாழ்ந்து இறந்து போன ஒருத்தனுடைய வாழ்க்கை இங்கே சினிமா ஆக்க முடியுமா முடியாதா? அப்படி அதுக்கு பல விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அது நம்ம உட்காந்தா அது ட்ரிபியூட் மாதிரி நம்ம அவரை பண்ணலான்னு எனக்கு தோணுது. கோபிகிருஷ்ணனுடைய வாழ்க்கையை படமாக்கலாம், புதுமை பித்தன் வாழ்க்கையை படமாக்கலாம், ஜி நாகராஜனுடைய வாழ்க்கையை வந்து படமாக்கலாம். ஏன்னா இவங்க வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு ஒரு டிப்பிக்கல் குமாஸ்தாத்தனம் இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை. இதில் ஒரு ஃபேண்டசி இருக்குது இவங்க வாழ்க்கையில். இவங்க வாழ்க்கையில் ஒரு சாகசத்தன்மை இருக்குது. அப்போ இந்த சாகசத்தன்மை கொண்ட வாழ்க்கையை நம்மளால் சினிமா ஆக்க முடியுமே, ஏன் ஆக்க முடியல அப்படின்னு இன்னொரு காரணம் என்னென்னா, லிட்ரரி சென்ஸ் உள்ள தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்களா, அவங்க இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இப்போ நீங்கள் ஒரு கதை போய் சொல்லும்பொழுதே அது யாரை பற்றின கதை, ஏன் அந்த கதையை சொல்லணும், இதுக்கு என்ன மார்க்கெட் இன்றைக்கின்னு அப்படி போயிடுச்சு. இப்போ நீங்கள் கேரளாவில், இப்போ இன்ஃபேக்ட் வந்து நம்ம பாம்பே சொல்கிறோம், இந்த கான்ஸ் வந்து ரொம்ப சினிமா வந்து ரொம்ப கமர்ஷியலாக, அப்படி இல்லை. அங்கே ஆக்சுவலாக ரொம்ப கிளியராக ரெண்டு பாதை வச்சுருக்குறாங்க. அங்கே ஆக்சுவலாக அங்கே வந்து ரொம்ப இண்டீஸ் மூவி நிறையா வருது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி படங்கள் இங்கே அது இல்லவே இல்லை. இங்கே தனித்த சினிமாக்கான ஒரு இந்த மாதிரி இன்டலெக்சுவல் சினிமாக்கான தனி பாதை இங்கே கிடையவே கிடையாது. அது எந்த அமைப்பும் இயக்கமே வந்து அது உருவாக்கவே இல்லை ஆக்சுவலாக. அதனால் என்ன ஆகுதுன்னா, இங்கே ஆல்டர்னேட்டிவ் நரேஷன் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் சினிமா இங்கே ஆக்சுவலாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற சமகாலத்தில் இருக்கிற மிக முக்கியமான இயக்குநர்கள் எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அது சொல்லுவாங்கள்ல, சிங்கம் தன்னுடைய கதையை சொல்லாத வரைக்கும் வேட்டைக்காரர்கள் சொல்கிறது தான் கதைன்ற மாதிரி, சிங்கங்கள் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் சினிமாங்கிற அந்த டெம்ப்ளேட்குள்ளே தான் அந்த கதையை சொல்கிறாங்க. சினிமாங்கிற அந்த டெம்ப்ளேட் கூட தான் அவங்க எல்லாருமே ஆல்டர்னேட் நரேஷன் தான் சொல்லுவோம். ஆல்டர்னேட்டிவ் சினிமாங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப குறைவாச்சு. நான் ஆல்டர்னேட்டிவ் சினிமான்னு என்ன சொல்வது என்னென்னா, ரீடர்ஸ் ஆடியன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஹை ஆகணும் அதை கான்ஷியஸாக தவிர்க்கிறது. அதை கான்ஷியஸாக தவிர்த்துட்டு அவன் நரேஷனை சொல்ல ட்ரை பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து இங்கே வருமா அப்படின்ற கேள்வி வந்து இல்லை, அதை உருவாக்கவும் இல்லை. நம்ம யாருமே அதை செய்ய மாட்டோம். ஏன்னா நான் திரும்ப சொல்ல தான், வணிகங்கிற விஷயம் வரும்போது, இப்போ ஒனிமேல நான் ஒரு படம் பார்த்தேன், அனாட்டமி ஆஃப் ஃபால்னு ஒரு படம் பார்த்தேன். ஒருத்தன் ஃபுல்லாக சரகஸ்ட்டு கீழே ஊந்துடுறான். ஊந்தோடனே அந்த கதை வெவ்வேறு டைமென்ஷன்களில் போது நம்மளுடைய ப்ரெஜடியூஸையே டப்புன்னு உடைக்குது அந்த படம். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படங்கள் கூட இங்கே வந்து ஏன் உருவாகலை? அப்போ ஓடிடிஸ் வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப இண்டி மூவிஸாக பண்ணுவோம், வெகுஜனமாக. இன்றைக்கி வந்து அவனுக்கு தான் கிட்டத்தட்ட ஊர்காரன் ப்ரொடியூசர் மாதிரி அவனு தான் பயங்கரமாகறானுங்க. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி படங்களே வேணாம், எங்களுக்கு சப்ஸ்கிரைபரே வரமாட்டாங்கன்ற இடத்துக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. அப்போ இலக்கியத்திலிருந்து சினிமாவாக நம்ம எடுக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அதில் இருக்கிற சுவாரஸ்யத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் ஒன்று. அப்புறம் கரெக்டாக அந்த கதையை அந்த ரைட்டரோட நம்ம டிஸ்கஸ் பண்ண தயாராக இருக்கிறோமாங்கிற கேள்வி மட்டும்தான் இருக்குது. அதை பண்ணுறதே கிடையாது யாருமே. இங்கே வந்து இது மியூச்சுவல் லைக் ஈகோ இல்லாமல் அதில் வேலை செய்யும்போது அந்த படைப்பில் தெரியும். ஆக்சுவலாக நீயா நானாங்கிற அந்த போட்டி வந்து இருக்காது. இன்னொன்று எனக்கு ஒன்று தோணுது, இலக்கியங்கிற ஒரு இறுக்கத்துக்குள்ளே போகணுமா? ஏன்னா தமிழில் சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய வேக்கம் இருக்குது. அந்த வேக்கம் என்னென்னா, பல்ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேக்கம் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா,
ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு ஒரு குழு உருவான இருக்கமாக தான் நான் அதை பார்க்குறேன். ஒரு வெகுஜன எழுத்து இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அந்த வெகுஜன எழுத்துங்கிறது வந்து அது என்ன இங்கே மதிப்புங்கிற ஒரு இடமும் சரி, அப்புறம் அதுக்கான இலக்கிய அந்தஸ்து கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம ரேட்டிங் இலக்கியத்தில் வருமா வராதா, அப்புறம் இலக்கியத்தை போல செய்தல்னு பண்ணி ஒரு சுஜாதா, சுபா, பாலகுமாரன், இந்த பேட்டர்ன் ரைட்டிங்கே இன்றைக்கி வந்து ரொம்ப இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நம்ம அதையுமே வந்து சினிமாவாக்க ஏன் ட்ரை பண்ண, ஏன் இலக்கியத்தில் தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. ஆனால் இலக்கியம் தெரிஞ்ச ஒருத்தன் அந்த கதையை எடுக்கும்பொழுது அவங்க லிட்டரரி சென்ஸ்குள்ளே அந்த படத்தை வந்து கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னொன்று, இலக்கியம் நான் உள்ள பேசும்பொழுது இன்றைக்கி சினிமா உருவாக்கக்கூடிய சாத்தியங்கள் வந்து மனிதனுடைய அக உணர்வை வந்து சொல்ல இடம் கொடுக்குது. நான் நிறைய படங்களில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃப்ளீபேக்னு ஒரு சீரீஸ் பார்த்தேன் அமேசானில். வந்து ஒரு பெண் இயக்கி ஒரு பெண் நடித்த படம். அது ரொம்ப எனக்கு பிடிச்சி, ஏன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த பெண் தன்னுடைய அக உணர்வுக்கு லிட்டரலாக பேசுகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்படியே அவங்க போயிட்டே இருப்பாங்க, இப்போ பாருங்களேன் என்னை வந்து கிஸ் அடிப்பான் பாரு அப்படின்னு பேசுகிறாங்க. போனால் அந்த பெண்ணுக்கு அது நிகழும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது இலக்கியத்தில் வந்து அந்த பெண் தன்னுடைய உள்ளுணர்வை பேசுகிறத நம்ம எழுதிட்டே இருப்போம். இவன் நான் அதை செய்ய போகிறான். சினிமா ரொம்ப கேஷுவலாக அந்த மொமெண்ட் எடுத்து தள்ளிட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்போ சினிமா இன்றைக்கி அந்த சாத்தியத்தையும் வழங்குது. நீங்கள் வந்து அதை சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போகும்போது நம்ம ஈஸியாக வந்து இதெல்லாம் சொல்ல முடியுமே. சம்பத்துடைய இடைவெளி நாவலை நம்மளால் வந்து சினிமாவாக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நகுலனுடைய வாக்குமூலத்தை வந்து சினிமாவாக்க முடியுமா, இப்போ முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. சில குறிப்புகள் எடுக்க முடியுமா, முடியும்னு தான் தோணுது. அப்போ நம்ம இந்த மாதிரியான இலக்கியங்களை வந்து சினிமாவாக மாற்றுறதுக்கு ஒரு தனி இயக்கத்தை உருவாக்க வேண்டியிருக்குது. திரும்ப திரும்ப நம்ம வந்து கமர்ஷியல்குள்ளேயும் அதை சொல்லணும் போது இதுக்கும் நம்மளால் உண்மையாக இருக்க முடியாது, அதுக்கும் உண்மையாக இருக்க முடியாது. அப்போ தமிழில் 2 இயக்கங்கள் உருவாகணுங்கிறத நான் அந்த மேடையில் வந்து சொல்ல விரும்புகிறேன். தனி ஆல்டர்னேட்டிவ் சினிமாங்கிற வந்தால் தான் அதுக்குள்ள மானியத்தையோ அதுக்கான ஒரு தனி ஆடியன்ஸையோ அது உருவாக்கிட்டோம். அது வெறும் குறுகிய தரப்பை பார்க்கக்கூடிய திரைப்படங்களாக கூட இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன். நான் அது மேலே மேலும் அதில் கூட்டம் வரும். இப்போ இலக்கியத்தில் வந்து சிறுபத்திரிகை எழுதுறவங்க எல்லாருமே வெகுஜனங்கள் எல்லாம் வாசிக்கணும் அவங்க எழுதலையே, ஆனால் அவங்க ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறவங்களா இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன் கிரியேட்டிங் மேக்கிங் இன்னைக்கு வந்து உருவாக வேண்டிய காலம் வந்து வந்துருச்சுன்னு தான் எனக்கு தோணும். ஏன்னா அரசும் இன்டெலெக்சுவல் தரப்பும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்து வந்துட்டாங்க. அப்போ நம்ம வந்து இன்னொன்று நம்ம வந்து இந்த இனவரவியல் சார்ந்த படைப்புகள் இருக்குல்ல, இலக்கியத்தை படமாக்கணும், நம்ம உடனே அங்கே தான் போவோம். ஒரு சென்னை பேஸ்டு, மதுரை பேஸ்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு, திருச்சி, அப்படி அதுவுமே மட்டுமே கிடையாது நான் சொல்கிறேன். நான் தியரட்டிக்கலான இப்போ நான் சொன்ன நாவல்கள் வந்து இப்போ இடைவெளியாக இருக்கட்டும், வாக்குமூலமாக இருக்கட்டும், இன்னொரு நாவல்ஸ் சில குறிப்புகளாக இருக்கட்டும், இது வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்டிக்கல் டெக்ஸ்ட் கிடையாது. இதெல்லாமே ஒரு மனிதனுடைய தத்துவத்தோடவும் மனிதனுடைய அக உணர்வோட போராடு. நம்ம இதை நோக்கியே நகரணும்னு சொல்கிறேன். நான் ட்ராமாவை தேடாமல் மனிதனுடைய அந்த கான்செப்டை வந்து நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்ண போகிறோங்கிற ஒரு இடத்துக்குள்ளே நம்ம வரணும்னு சொல்கிறேன். அப்போ இதெல்லாமே வந்து திரும்ப இந்த 2 பேரலான ஒன்று உருவாக்கினா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ ஓவராலாக இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. முக்கியமாக சென்சார் போர்டு நம்மளால் எந்த ஒரு படைப்பை கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சென்சார் போர்டில் நம்ம சொல்ல வந்த விஷயத்தை எடுத்துடுறாங்க. அதுவே கேரளாவில் இருக்கிற ஒரு சென்சார் போர்டு அது எதுவுமே அரசியலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே இருக்குது. இங்கே ஏன் அந்த மாரியான சென்சார் போர்டு அமைய மாட்டேருக்கு? இல்லை, எனக்கு என்னென்னா இப்போ சமீபத்தில் ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் நம்ம வந்து எழுதி பண்ணோம். இப்போ அந்த படத்தில் வந்து படமே கிட்டத்தட்ட வெளியிடக்கூடாதுன்ற லெவலில் வந்து இப்போ இது ஓகே சொல்லாமா இதெல்லாம் ஓகே. என்னென்னா நிறைய இதை மாற்ற சொன்னாங்க. இப்போ அதில் வந்து ஜெய்ஹிந்த் அணின்னு தான் இருக்கும், அந்த டீம் பேர் வந்து ஜெய்ஹிந்த். அப்புறம் வந்து சடகோப்பன் தான் பேர் இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டோம். இப்போ என்னென்னா அரசு வந்து ரொம்ப கவனமாக பண்பாட்டு ரீதியாக அரசுக்கு எதிரான சில கருத்துக்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுல அரசு ரொம்ப கவனமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இது வந்து வெறும் மாநிலம் சம்மந்தப்பட்டது கிடையாது. இப்போ கேரளாவில் இருக்கிறவங்களோட ரொம்ப இப்போ பிரியாணின்னு ஒரு படம் வந்துச்சு கேரளாவில். அந்த படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அந்த படம் வந்து பிரியாணி படம் வந்து ஒரு மதத்தை ஒரு தனி மனிதருப்ப பயங்கரமாக கேள்வி கேட்ட படம். ரொம்ப அந்த அம்மா ஃபென்டாஸ்டிக்காக நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து அந்த படத்துக்கு ஆக்சுவலாக நேஷனல் மாநில விருது கொடுத்தாங்க கேரளாவில், ஓகேவா. ஆனால் அந்த படம் தடை செய்யப்படக்கூடிய ஒரு குரலும் அங்கே எழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒட்டுமொத்தமாக மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடலாம்னு எனக்கு தோணலை. இன்றைக்கி கேரளாலையுமே அதுக்கான எதிர்ப்பு குரல்கள் இருக்கலாம், தமிழ்நாட்டிலையுமே இருக்குது. அதனால் அரசு வந்து அவங்களுடைய பேனலில்
அவங்களுடைய சித்தாந்தங்களை அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக மானிட்டர் பண்ணக்கூடிய ஆட்களை வைக்கிறாங்க. இது நம்ம என்ன பண்ணோம், இப்போ உதாரணத்துக்கு நயன்தாரா ஒரு படம் நடிச்சாங்கல்ல சமீபமாக, அது நாக்பூர்லேயே ஏதோ ஊரில் கேஸ் போடுறாங்க. அந்த படத்தை கேஸ் போட்டோன்னா அந்த படத்தை தூக்குறாங்க ஓடிடியிலேருந்து. யாரோ ஒருத்தர் எங்கேயே கேஸ் போட்டு அந்த படத்தை தூக்கி காலி பண்ணுறாங்கல்ல. இப்போ அந்த கருத்து வந்து ஐ மீன் தப்பாக இருக்குதா ரைட்டாக இருக்காங்கிறத டிஸ்கஷனுக்குள்ளே யாரும் போகல. ஏன்னா கேள்வி கேட்குறது இன்றைக்கி இல்லவே இல்லை. அந்த மாதிரி அவன சினிமாக்காரங்க ஒரு 4 பேர் கேள்வி கேட்டாங்க. இப்போ உங்களை மாதிரி மாணவர்கள் இருக்காங்கல்ல, மாணவர்கள்கிட்ட இருந்து ஒரு சின்ன அலை வந்தால் மட்டும்தான் ஒரு ஜர்க் ஆகும். அது வந்து நம்ம எவ்வளோ அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இன்னொன்று, இப்போ ஈரானிய மூவிஸ் தானே, ஈரான் திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 சென்சார் அவங்களுக்கு இருக்குது. இந்த 7-8 சென்சார் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்னென்னா, அப்போ அவங்க எதையுமே நேரடி தன்மையோட அரசு எதிர்க்கிற விஷயம் நேரடி தன்மையோட சொல்ல மாட்டாங்க. அப்போ எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக அதை சொல்ல முடியுங்கிற ஒரு கால்குள்ளே அவங்க போகிறாங்க. இப்படி வச்சா நீ கண்டுபிடிச்சிருவியா, நான் இப்படி சொல்கிறேன்டா, இப்படி வச்சா கண்டுபிடிச்சி இப்படி. அப்போ அவங்க அந்த படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கதையாக இருக்கும். வேர் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்னு அப்பாஸ் கிரஸ்தமியோட படமாக இருக்கட்டும், டேஸ்ட் ஆஃப் சரியாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து கீழே காசு போடுறோம், அந்த படம் பேர் மறந்துட்டேன், சஸ்பெண்ட் உள்ள 50 ரூபா போட்டுரும். எளிய கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கதைக்குள்ள மிகப்பெரிய ஒரு உலக அரசியலும் சமூக அரசியலும் அவங்க வச்சிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரியான ஆர்ட் ஃபார்மையும் நம்ம யோசிக்கணும்னு எனக்கு தோணுது. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுமா ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. வணக்கம் ஐயா, என் பேர் மூக்காய், நான் டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தி ஜானகிராமன், ஜெயமோகன் அவங்களாம் எழுதின நாவலை வந்து ஒரு திரைப்படமாக உருவாக்கியிருக்காங்கன்னு. அந்த நாவல் வந்து முழுவதுமாக திரைப்படம் உருவாக்கலை, அது சிலது தான், நாவல்லேருந்து சிலதை மட்டும் தான் திரைப்படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது அது உண்மையாங்கய்யா? எந்த நாவல்மா? இல்லை, இப்போ ஜெயமோகன் தி ஜானகிராமன் அவங்க எழுதின அந்த நாவல் வந்து திரைப்படமாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஓகே, எனக்கு தெரில கரெக்டாக கேள்வி. எனக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அந்த 2 பேரை நீங்கள் சொன்னாலும் சொல்கிறேன். இப்போ மோகமுள்னு ஒரு நாவல் தீஜா எழுதினார். ஆனால் அதே மோகமுள்ள அவங்க படமாக எடுக்கும் பொழுது அந்த படம் ஏன் சரியாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலைங்கிறத இன்றைக்கி நம்ம அந்த நாவலையும் அந்த படத்தையும் பார்க்கும்பொழுது நமக்கு சில விடைகள் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. அது அப்படி பார்க்கும்போது உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. சார் சார் வணக்கம் ஐயா. இனியா ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் வந்து இலக்கிய உலகு அப்படின்ற ஒரு பெரிய கடலுக்குள்ளே இப்போ தான் இலக்கிய முகவர் அண்ட் மொழிபெயர்ப்பாளராக கால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் எனக்கு நீங்கள் சொன்ன விஷயங்களில் இப்போது தாய்லாந்துக்காரர்கிட்ட நான் வந்து இலக்கியத்தின் பரிமாற்றத்தை பற்றி பேசும்பொழுது அவர் தோமுசி ரகுநாதன் எழுதிய புதுமைப்பித்தன் வரலாறை வந்து நான் கொண்டு போகணும்னு நினச்சப்போ அவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி தமிழே எங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது, நான் வந்து எப்படி புதுமைப்பித்தனை வந்து அறிமுகப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ முதல்ல தமிழை அறிமுகப்படுத்துகிற மாதிரி எனக்கான வந்து இலக்கியங்களை வந்து கொடுங்க, அதுக்கப்புறம் நான் புதுமைப்பித்தன் யாருன்றதை நான் வந்து இலக்கியத்தில் கொண்டு போகிறேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும் போதும் இப்போ புதுமைப்பித்தன் வரலாறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம வந்து படமாக எடுக்கிறோம் அப்படின்றத மக்கள்கிட்ட வந்து அந்த காலத்தில் இருந்த அந்த ஒரு ஒரு ஆர்வமும் இந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி விஷயங்களை படமாக எடுக்கும்போது அந்த ஆர்வம் வந்து குறையாமல் இருக்குமா, அதுக்கான எழுச்சி இருக்குமா? இது எல்லாமே சுவாரஸ்யம் சம்மந்தப்பட்டதான். இப்போ புதுமைப்பித்தன் வாழ்ந்த காலகட்டத்தையும் நம்ம திரும்ப எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அந்த படத்தை என்னவா வேணா டைம் ட்ராவலாக கூட போட்டு புதுமைப்பித்தன் இன்றைக்கி ஊரில் வந்து இன்றைக்கி இலக்கிய பொறிகளை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு ஒன்று இருக்குது இல்லை, அப்படி கூட நம்ம சுவாரஸ்யமாக எடுக்கலாம். சுவாரஸ்யமாக அதை சொல்கிறோமா இல்லையாங்கிறதா மேட்ரு. இன்னொன்று எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா சினிமா என்பது எளிய மக்களுக்கான கலை வடிவமாக தான் இன்னுமே இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து இப்போ அந்த ஒரு படம் அந்த குணாக்கேவில் உந்துற மஜ்மல் மாய்ஸ் படம் வந்து நான் அந்த படம் பார்த்தேன். அந்த படம் வந்து ஒரு டெம்ப்ளேட்குள்ளே இருக்குது, ஒரு கொகைக்குள்ளே விழுந்துடுறாங்க. நமக்கு அந்த மாதிரி நிறைய படங்களை பார்த்துருக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஏன் அந்த படம் இன்னும் தவிக்க ஜனங்கள் போய் தேட்டரில் பார்க்குறாங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டில் ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, அந்த எமோஷன்ஸ் இருக்குது, அந்த எமோஷன் தேவைப்படுது. திரும்ப அம்மா சேர்த்தா அழுவும்போது ஏன் நம்ம அழுகுறோன்னா அது ஒரு யூனிவர்சலான எமோஷன்ஸ். நமக்கு கிடைச்சிருவோன்னா கிடைக்க மாட்டாங்கிற உணர்வு இருக்குது இல்லை. இந்த உணர்வுக்கு கால வேத வர்த்தமானங்களே கிடையாது. அப்போ அந்த உணர்வை வந்து பார்வையாளனுக்கு படம் பார்க்குறவனுக்கு கொடுக்குறோமா இல்லையாங்கிறதா மேட்ரு. அது புதுமைப்பித்தன் கதையாக இருக்கட்டும், கோபிகிருஷ்ணன் கதையாக இருக்கட்டும், இல்லை சுறாவுடைய கதை எடுத்தாலும் சரி, யார் கதையை எடுத்தாலும் சரி, எந்த காலத்தில் எடுத்தாலும் சரி, லைக் கேன் வி எம்பத்தைஸ் ஆர் நாட், அந்த கதாபாத்திரமாக நம்ம மாற முடியுதா இல்லையாங்கிறதான் கேள்வி. சார், என் பேர் தயாதர்ஷினி, குருநானக் காலேஜ். சார், இப்போ தமிழில் நாவல் சிறுகதையெல்லாம் படமாக எடுக்கிறாங்க. நீங்களே சொன்னீங்க பொன்னியின் செல்வன் மூவி வந்து ரொம்ப ஸ்டஃப்டாக இருக்குன்ட்டு. வெற்றிமாறன் சார் எடுக்கிற மூவி விடுதலை, அசுரன் அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வேலு ராமமூர்த்தி எழுதின குற்ற பரம்பரை என்ற புக்கை டைரக்ட் பண்ணோன்னா எந்த டைரக்டர் கரெக்டாக இருப்பார் சார் உங்களோட வியூ பாயிண்ட்ல இருந்து? இல்லை ஃபஸ்ட்டு நான் அந்த நாவலை படிக்கல. அப்புறம் இன்னொரு டைரக்டரோட கேப்பபிலிட்டி வந்து நான் சொல்ல முடியாது, இவங்க எடுத்தால் நல்லா இருக்குன்னு நல்லா சொல்ல முடியாது. ஸோ அதனால எனக்கு வந்து தெரியல. சார், என் பேர் நிதின் காளீஸ்வர், குருநானக் கல்லூரியிலேருந்து பேசுகிறேன்.
நீங்கள் பேசியிருக்கும் போது ஒன்று சொல்லியிருந்தீங்க சார். அதாவது பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆச்சு, அது வந்து ஆடியன்ஸோட வரவேற்பை விட நமக்கு அது கனெக்ட் ஆகுதா இல்லையான்றது தான் மெயின்னு நீங்கள் சார். பட் ஒரு இயக்குனருக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அன்பே சிவம்னு ஒரு படம் சார், அந்த படத்தை நான் பார்த்தப்போ நல்லா இருந்தது சார், ஃபீல் குட் மூவியாக இருந்தது. யார் இயக்குனர்னு பார்த்தா சுந்தர் சி, அதாவது கலகலப்பு 1, 2, அரண்மனை 1, 2, 3 எடுக்கிறவர். இவரோட ஜேர்னரே டோட்டலாக மாறி இருக்கே என்னன்னு பார்த்தா அதுவே ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, மக்களோட ஆதரவு எனக்கு அது கிடைக்காததுனால. நீங்கள் சொன்ன அந்த ஆல்டர்னேட்டிவ் சினிமா, அது அவரோட ஹேராம் கமலோட ஹேராம் படத்துலையும் சரி வந்திருக்கு. பட் ஆனால் மக்கள் ஆதரிக்கல சார். அதுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் ஒரு 2-3 இங்கிலீஷ் மூவிஸ் சொன்னீங்க சார், எனக்கு அது தெரில. பட் எனக்கு தெரிஞ்ச ஆல்டர்னேட்டிவ் சினிமா சொன்னேன். ஆனால் மக்கள் அது ஆதரவு தரல. ஒரு இயக்குனருக்கு அதான் சார் மெயினாக தேவைப்படுது. இல்லை, அதான் என்னென்னா மக்கள் ஆதரவு என்பது என்ன, இப்போ காலம் தான் தீர்மானிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். காலம் வந்து ஒரு படைப்பு, காலம் வந்து அப்படின்னா ஈவு இறக்கமற்றது. அந்த டைமில் உங்களுக்கு வணிக ரீதியாக ஒரு வெற்றியை கொடுக்கலாமே தவிர்த்து அந்த படைப்புக்கு காலத்தில் இன்னைக்கு என்ன இடம் இருக்குதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அது இல்லை. இப்போ அவளைப்படித்தான் படம் அந்த பீரியடில் ஓடிச்சா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் நம்ம அந்த படத்தை பற்றி வந்து அந்த படத்தை வந்து கோட் பண்ணுறோம். இப்போ கமலுடைய திரைப்படங்கள் நீங்கள் சொல்கிற ஹேராம் இருக்குல்ல, ஹேராம் வந்து எனக்குமே அந்த படம் புரியல. அது வந்து என்னுடைய அனுபவம் சம்மந்தப்பட்டதாகவும் அது இருக்குது. ஏன்னா அந்த லாங்குவேஜ் புதுசாக இருக்கும். அப்போ சப்டைட்டில் கூட அந்த படம் பார்க்கல, திடீர்னு ஹிந்தியில் பேசுவாங்க. அப்போ ஒரு படைப்பாளி வந்து இது எதை பற்றி யோசிக்காமல் எவ்வளோ தீவிரமாக அந்த படைப்பை மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறார்ல, அது ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன் நான். இப்போ ஹேராமுக்கு வருமான ரீதியாக என்ன கிடச்சிதுன்னு யோசிச்சு பார்க்கும்போது இல்லை. இப்போ தளபதி குணா ரெண்டும் ஒரே டைமில் தான் வந்தது. தளபதி தான் இட்டு பயங்கரமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குணா பெருசாக ஓடல. ஆனால் பட் குணாக்கு இன்றைக்கும் ஒரு இடம் இருக்குது இல்லை, தளபதிக்கு இடம் இருக்குது. பட் குணா ஏன் இன்னும் நினைவு கூறப்படும். ஒரு காட்சிகள் ஒரு சினிமா வந்து எப்பொழுதுமே வந்து நீங்கள் எந்த லிட்ரேச்சர் டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த சினிமாவை எடுத்தாலும் சரி, அந்த சினிமாவை பற்றி நீங்கள் பேசும்பொழுது அதில் இருக்க ஒரு சீனை பற்றி தான் நம்ம பேசுவோம். வெதர் தட் சீன் இஸ் மெமரபிள் ஆர் நாட், அந்த காட்சி நினைவில் இருக்குதா இல்லையான்னு. அந்த மாதிரி காட்சியில் நீங்கள் உருவாக்கும் பொழுது அது காலத்தில் நிற்கும். அதுக்கு வணிகம்லாம் அதுக்கு பின்னாடி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வணக்கம் சார், நான் பானு, சென்னை பல்கலைக்கழகத்திலேருந்து வரேன். இப்போ வந்து இளம் தலைமுறையினர்கிட்ட வந்து கமர்ஷியல் சினிமானா பொண்ணுங்க வந்து வெள்ளையாக இருக்கணும், பொண்ணுங்க வந்து முடி வெட்டி இருக்கணும், லிப்ஸ்டிக் போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இது பற்றி உங்களோட கருத்து? யாரு கருத்து இருக்குன்றீங்க? இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சார். ஓகே ஓகே. இல்லை அது லைக் உங்கள் கூட படிக்கிற பசங்க அந்த மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். அது லைக் அதுக்கு சினிமாவும் ஒரு மிக முக்கியமான காரணமாக தான் வந்து நான் வந்து பார்க்குறேன். சினிமாவில் எந்த மாதிரியான பெண்ணை கதாநாயகியாக காட்டுறாங்க, அந்த பெண்ணை எந்த மாதிரியானலாம் வார்த்தைகளில் வர்ணிக்கிறாங்க, அப்புறம் வந்து கதாநாயகி காதல் வர்றதுக்கான காரணம்னு இருக்குதுல்ல, இந்த விதமான பொது மதிப்பீடுகளை சினிமா நிறைய உருவாக்கி வச்சுருக்குது பசங்க கிட்ட. பையன் அதை பார்த்து தான் ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்புறம் வந்து ஒரு பெண்ணு, இப்போ நம்ம மௌனராகம் படம் வந்து எல்லாம் பயங்கரமாக பார்த்து கொண்டாடணும்ல. ஆனால் இப்போ யோசிச்சு பார்ப்போம், இப்போ இருக்கிற பொண்ணுங்க சில பேர் சொல்லுவாங்க ஸ்டாக்கிங் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்தியை ஷீ ஸ்டாக்கிங். ஆனால் நம்ம அந்த பீரியடில் உருகுருகி பார்த்தோம்ல. அப்போ காலமும் சூழலும் கூட அதை தீர்மானிக்குது எது சரி தப்புங்கிறத. ஆரோக்கியமாக எடுத்துக்கலான்ற நான். இப்போ இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, வெட்டுறாவல குத்துறாவல அப்படி நிறைய பாடல்கள் வந்ததில்ல. ஆனால் இன்றைக்கி அப்படி பாடல்கள் வர விட மாட்டாங்க. ஒரு அறிவு தரப்பு எதிர்த்துக்கு நிற்குது. ஒரு திருநங்கைகளை வந்து நீங்கள் வந்து மாறிடுவாங்கம்மா கண்டிப்பாக. தொடர்ந்து இந்த மாதிரியான படைப்புகள் அரங்கலாக கண்டிப்பாக மாறிடுவாங்க. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பயன்படுத்துறீங்க அப்படிங்கும்போது இப்போ வந்து இருக்கிற இடத்துல அதில் வந்து நீங்கள் வந்து சமூகத்துக்கு வந்து கருத்து சொல்ல முடியுதா? அது வந்து எந்த இலக்கியமாக இருக்குது? அப்படி வந்து ஏதாவது மாற்றம் அடைந்திருக்கா இந்த சமூகத்தில்? சமூகத்துக்கு கருத்து சொல்லணுங்கிறது வந்து ஒரு சினிமா எடுக்கும்பொழுது அது கருத்து இரண்டாம் பட்சமாக தான் இருக்கணும். ஏன்னா கருத்தை கேட்கறதுக்காக நம்ம ஒன்று பார்க்கல, நம்ம பார்க்குறோம். வி வாண்ட் டு சி. அதான் ஸ்க்ரீன் பிளே ஒன்று சொல்லுவாங்களே, டோன்ட் டெல் ஷோன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன கருத்து ரொம்ப சமூகத்துக்கு உகந்த கருத்தாக இருக்கட்டும், சமூக நீதி கருத்தாக இருக்கட்டும், அந்த கருத்தை எந்த அளவுக்கு விஷுவலாக சொல்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் சங்க இலக்கியத்தில் எடுக்கிறீங்களா, நவீன இலக்கியத்தில் எடுக்கிறீங்களா, இல்லை பின்னவீனத்துவ இலக்கியத்தில் எடுக்கிறீங்களாங்கிறது விஷயமே கிடையாது. அந்த கருத்தை கருத்தாக நான் எடுக்காமல் கதை மாந்தர்களுடைய உணர்வுகள் வழியாக என்னால் அதை பெற முடியுதா? அந்த கருத்தை ஒரு சமத்துவங்கிற கருத்தையோ இல்லை மதவாதங்கிற கருத்துக்கு எதிராக நான் நிற்கணும் அப்படின்னா
கதையில் நிகழக்கூடிய கதாபாத்திரங்களுடைய உணர்வுக்கு நான் அணுக்கமாக மாறணும். அப்படித்தான் நீங்கள் பண்ணமே தவிர எந்த இலக்கியத்தை வேணால் நீங்கள் எடுக்கலாம். அந்த மாற்றம் அடைந்திருக்கிறது வந்து நீங்க வரவேற்கிறீங்களா? சங்க இலக்கியமுக்கும் நவீன இலக்கியத்தையும் அது வந்து வேற மாதிரி இருந்தது, இங்க டோட்டலா வேற மாதிரி இருக்கு. அது வந்து நீங்க வரவேற்கிறீங்களா? எது எங்க வேற மாதிரி இருக்கு? மாற்றம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? எங்க சொல்லி சங்க இலக்கியம்? சங்க இலக்கியம்ல வந்து நிறைய ஆழமான கருத்துக்கள் இருந்ததா நான் வந்து உணர்றேன். இப்ப இருக்கிறது வந்துட்டு அது வந்து ஃபுல்லாவே கமர்ஷியலா தான் எனக்கு இருக்க மாதிரி இருக்கு. அது வந்து நீங்க வரவேற்கிறீங்களா இல்ல அது எந்த இலக்கியம் நீங்க படிச்சு கமர்ஷியலா இருந்து சொன்ன இலக்கியம் எந்த இலக்கியம்? தமிழ் சமகாலத்துல அந்த மாதிரி ஜெனரலா நான் சொல்றேன். ஜெனரலா சொல்றீங்களா? ஓகே ஓகே ஓகேம்மா. நான் வணக்கம்ண்ணா, என் பேர் இன்பத்தமிழ்ண்ணா, சென்னை பல்கலைக்கழகம். இப்போது பேரறிஞர் அண்ணா, திராவிட கழகம் அந்த மாதிரி இலக்கியங்கள் பார்த்திங்கன்னா சுயமரியாதை திருமணங்களை முன்னிறுத்தி அவங்க இலக்கியம் படித்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் இல்லை அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் சுயமரியாதை திருமணத்தை மையப்படுத்தி ஏன் இன்றைக்கு வரைக்குமே கூட அந்த மாதிரி திரைப்படங்கள் சினிமாவில் எடுக்கப்படலை. அப்போது தமிழ் இலக்கியத்தினுடைய தாக்கம் நம்முடைய தமிழ் சினிமாவில் இல்லைன்னு சொல்லலாமா? அது வந்து முதல் கேள்வினா. இரண்டாவது கேள்வி என்னென்னா, சமகாலத்தில் அதாவது 2010க்கு பிறகாக இலக்கியத்தினுடைய தாக்கம் ரொம்ப பரவலாக நம்முடைய சினிமாவில் வெளிப்படுது. எல்ஜிபிடிக்கு அளவுக்கு பேசக்கூடிய ஒரு மிக தைரியமான ஒரு போக்கு சினிமாவில் வந்திருக்கு. யதார்த்த சினிமான்னு நீங்கள் ரெண்டை மையப்படுத்துனீங்க. நான் பார்த்த யதார்த்த சினிமா அட்டகத்தி 1. ஏன்னா காதல் என்ற ஒரு விஷயத்தை வந்து அது உடைக்குது. அது வரையும் தமிழ் சினிமாவில் காட்டப்பட்ட காதல் வந்து ரொம்ப புனிதமானதாக இருந்தது, குளோரிஃபை படித்து காட்டப்படுது. ஆனால் வந்து அட்டகத்தி காதல் என்பது ஒரு உணர்வு, அது மாற்றமடையக்கூடியதான்னு தெளிவுபடுத்துச்சு. அதுக்கப்புறம் அழகின்ற திரைப்படம், அதுவும் யதார்த்தம் கலந்த ஒரு சினிமாவை நான் பார்க்குறேண்ணா. இது முதலாவது கேள்வி வந்து ஏன் சுயமரியாதை திருமணங்கள் நம்மளுடைய இலக்கியத்தில் இருக்கிற அளவுக்கு சினிமாவில் இல்லை அப்படின்றது முதல் கேள்வினா. இரண்டாவது கேள்வி, இந்த 2010க்கு பிறகு ஏற்பட்ட மாற்றத்துக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நீங்கள் சொன்னால் நல்லா இருக்குண்ணா. நன்றிண்ணா. ஓகே. சுயமரியாதை திருமணங்களை ஒட்டி அதை பிரதிபலிக்கக்கூடிய சில திரைப்படங்கள் காட்சிகள் வந்திருக்கு. சமீபமாக ஒரு 5-6 வருஷத்தில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஏன் அட்டகத்தி மாதிரியான படங்கள் வந்து வருது, அது நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, எப்போ ஒரு படைப்பாளிகளுக்கு ஒரு குழுவினருக்கு ஸ்பேஸ் கிடைக்குதுங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது. நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன். இப்போ வட இந்திய இளைஞன் வந்து இங்கே தமிழ் சமூகத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தாங்க, 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டாங்கல்ல. இப்போ பீச்சு, வண்டலூர் ஜூ எல்லா இடத்துலையும் அவங்க இருக்கிறாங்க, ஸ்டேஷனுக்கு தேட்டருக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க பையன் வந்து இந்த ஊரில் படிப்பான், காலேஜ் படிப்பான், படம் எடுக்க வருவான். இப்போ ஒரு இங்கு பிறந்த வட இந்திய இளைஞன் இங்கே ஒரு சினிமா எடுக்கும் பொழுது நம்ம எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்போம். அது ஒரு புதிய பரிமாணத்தை காட்டும். அப்போ எல்லாருமே கேள்விக்குள்ளாக்கப்படுவோம். உதாரணத்துக்கு ஒரு பஸ்லாம் உட்காரும் போது நம்ம அவன் எப்படி நடத்தணும், ட்ரெயினில் எப்படி நடத்தணும், அவனுக்கு எவ்வளோ கூலி கொடுத்தோம், அவனை எவ்வளோ சாதாரணமாக அவனை நம்ம உரிமையில் பேசணும், இது எல்லாமே அவனுடைய படைப்புகள் வழியாக கேள்வி கேட்கப்படும். அப்போ ஒரு படைப்பும் அதனுடைய பேசுபொருளும் அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு மக்களுக்கு கிடைக்கிற ஸ்பேஸை பொறுத்து தான் அது. அவங்க ஒரு ஸ்பேஸ் அதான். இப்போ அட்டகத்தினா அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு, படம் எடுத்திருக்காரு. ஒரு நார்த் இந்தியன் இங்கே தமிழ் நார்த் இந்தியன்ஸ்ன்ற ஒரு ஜானர் வரப்போது அவங்க படம் எடுக்க போகிறாங்க. அதில் தான் நம்ம எல்லாருமே கேள்விக்குள்ளாக்கப்படும்னு எனக்கு தோணுது.